ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் முதல் ஆராதனையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாட்களையும் ஆண்டவர் தான் நடத்துறாரு இல்லைங்களா? நம்மளுடைய முயற்சியோ நம்மளுடைய சம்பாத்தியமோ நம்மளுடைய பலனையோ நடத்துவது கிடையாது. கர்த்தர் மாத்திரம் நம்மளை நடத்துறாரு. ஹல்லேலூயா. அவர் நடத்துகிறதுனால தான் நம்ம நடக்கிறோம். இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுங்க, நடக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன் கையை எடுத்துட்டாருன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவதும் அவருடைய கிருபைதான். ஹல்லேலூயா. இந்த நாள் அளவில் நமக்கு பலத்தை, ஆரோக்கியத்தை, சுகத்தை ஆண்டவர் கொடுத்து கர்த்தர் நடத்துகிறார். அதன் மூலியமா நாம் நடக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. தேவன் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாட்களில் ஒரு சில காரியங்களை தியானிப்போம். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம். அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் நமக்கு எப்பேற்பட்ட நாளா இருக்கணும்? ஒரு திருவிருந்த நாள், ஒரு பரிசுத்தமான நாள். இது கர்த்தருடைய நாள். ஆண்டவரே என்ன பேசணும் அப்படிங்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு விளக்கியிருந்தார். அந்த வார்த்தையை திரும்ப வாசிங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி. யார் யாரை நோக்கி? ஒரு ஊழியன் விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. படிங்க. நீங்கள் போய் கொழுமையானவைகளை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே என்ன பலன்ங்க? உங்களுடைய பலன் என்றார். ஹல்லேலூயா. இப்ப இந்த ஒரு வார்த்தைக்குள்ள, இந்த ஒரு வசனத்துக்குள்ள எத்தனை காரியங்களை சொல்றாருன்னு பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு என்னங்க சொல்லுகிறது போல, இன்னைக்கு ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். இன்னைக்கு நல்லதை சாப்பிடு, கொழுமையானதை சாப்பிடு, நல்ல மதுரமானதை குடி. இன்னும் என்ன சொல்றாங்க? மற்றவர்களுக்கு பங்குகளை அனுப்பு. இன்னைக்கு நீ கவலைப்படாத, காரணம் இன்னைக்கு நீ மகிழ்ச்சியாயிரு. இது கர்த்தருடைய நாள். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலேயே நிறைய பேருக்கு சந்தோஷமான நாள் தான் இல்லைங்களா? நல்ல கொழுமையானதை எடுத்து புசிப்பாங்க இல்லைங்களா? எப்படி எடுப்பாங்க? நல்ல கொழுப்புள்ள கறியா எடுத்து கொடுங்க. அப்பதான் குழம்புக்கு எப்படி இருக்கு? ருசியா இருக்கு. இன்னைக்கு ஒரு சிலருக்கு மதுரமான குடிக்கிறதுக்கு இருக்குது. என்ன இருக்குங்க? ஞாயிற்றுக்கிழமை நாளாச்சுன்னா நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல மதுரமான ஒரு விஷயத்தை குடிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எல்லா நாள் முடிஞ்சோன்னையும் இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, நீ எதுக்கு கவலைப்படாம மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆனா அப்படி சாப்பிட்டு அப்படி குடிச்சு கடைசியில அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒப்பார வைக்கிற நாளா தான் முடியும். யாருக்கு? உலக மனுஷனுக்கு. இதே ஒரு கிறிஸ்தவனுக்கு அது பரிசுத்தமான நாளா இருக்கணும், சந்தோஷமான நாளா இருக்கணும், மகிழ்ச்சியான நாளா இருக்கணும். அன்னைக்கு நீ துக்கப்படாத. நீ சந்தோஷமா இருக்கிறது போல மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்து. அது குறைவா இருக்குதுன்னு பார்க்காத, அது அவங்களுக்கு பத்தாதுன்னு பார்க்காத. ஏதோ உங்கள்கிட்ட இருக்கிறத கொஞ்சத்தை கொடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற ஒரு பங்கு அனுப்பு. எல்லாத்தையும் கொடுக்கறது இல்ல, ஒரு பங்கு அவர்களுக்கு கொடு. ஹல்லேலூயா. ஏன்? இன்னைக்கு இது பரிசுத்தமான நாள், இது ஓய்வு நாள், இது கர்த்தருக்குரிய நாள். இது எல்லாம் பண்ணி நல்லா சாப்பிட்டு நல்லா குடிச்சு நீ கஷ்டமா இருந்து ஆண்டவர் சொன்னாரா? நீ கவலைப்பட ஆண்டவர் சொன்னாரா? நீ மகிழ்ந்திருன்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. நீ கொழுமையானதை சாப்பிடணும்னு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குறது கிடையாது. மதுரமானதை குடினு இருக்கிறதுலே எது விளையாடப்பட்டதுன்னு தேடி பிடிச்சு குடிக்கிறது கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி பரிசுத்தமான நாளோ, எப்படி மகிழ்ச்சியான நாளோ, அதே போல இந்த கொழுமையானதும் மதுரமானதும் வேற. அது புசிக்கிறது குடிக்கிறது கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற பரிசுத்தமான நாள்ல நீங்க எதை உணவா எடுத்துக்கிறீங்க, எதை மதுரமா குடிக்கிறீங்க, இதை நீங்க சரியா செஞ்சாதான் அந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இருக்கும். அது உங்களுக்கு கழிவுக்கூடிய நாளா இருக்கும். நீங்க எதையோ செஞ்சு எதையோ பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த நாள் நிச்சயமா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையா இருந்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு பரிசுத்தமா ஆசரிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நாள் நிச்சயமா உங்களுக்கு எப்படி உள்ள நாளா இருக்கும்? மகிழ்ச்சியான நாளா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் விரும்புறார். பரிசுத்தமான நாள்ல நீங்க மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். உலகத்தான் மாதிரி சாப்பிட்டு வெறிச்சு குடிச்சு மனைவியை அடிச்சு சண்டை போட்டு அந்த நாளை துக்கத்தில் முடிக்கிற நாள் கிடையாது. இந்த ஓய்வு நாள், இந்த பரிசுத்தமான நாள், இது ஆண்டவருக்குரிய நாள். ஹல்லேலூயா. நீங்க எப்படி வந்து ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுறாரோ, அவர் சந்தோஷப்படுறாரோ, அதே போல நீங்க சந்தோஷப்படணும் தான் ஆண்டவர் விரும்புறார். ஹல்லேலூயா. திரும்ப ஆராதனை முடிச்சுட்டு போய் சண்டையை போட்டு பிரச்சனை பண்ணி அடிச்சுக்கிறதுக்காக இந்த நாள் உருவாக்கப்படல. இது தேவனுடைய நாள். இதுல மகிழ்ந்து நீங்க என்ன பண்ணணுங்க?
கலிகூற கிளம்பியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைய நாள்ல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த நாள் கிறிஸ்துவர்களுக்கான ஒரு பரிசுத்த நாள். இந்த பரிசுத்த நாள்ல, இந்த ஓய்வு நாள்ல நம்ம மகிழ்ச்சியா இருப்பதற்கு ஒரு சில உணவுகள் நமக்கு தேவை. அல்லேலூயா. அந்த உணவு எப்பேற்பட்ட உணவா இருக்கணுங்க? கொழுமையான உணவா இருக்கணும். நசல் கொண்டது, கெட்டு போன சோறு, பழைய சோறை கொடுக்க கூடாது. உங்களுக்கு எப்படி கொடுக்கணுங்க? நல்ல கொழுமையான எண்ணத்தை கொடுக்கணும், கொழுமையான ஒரு பதார்த்தத்தை கொடுக்கணும், கொழுமையான ஒரு போஜனத்தை கொடுக்கணும். நசல் கொண்ட குழந்தைக்கு எப்படி கொடுப்பாங்க? நல்ல கொழுமையானதை கொடுத்தா தான் அந்த குழந்தை என்ன பண்ணுங்க, நல்ல ஊக்கமா இருக்கும், நல்லா நடக்கிறதுக்கு தெம்பு இருக்கும், நல்ல பலத்தோட இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கொழுமையான ஒரு பதார்த்தம் நீ என்ன பண்ணு, சாப்பிடு. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கொழுமையான பதார்த்தங்கள் இருக்கு. அதே போல வேதாகமத்துல ஆண்டவர் ஒரு சிலருக்கு நல்ல கொழுமையான உணவுகளை ஆண்டவர் கொடுத்தார். எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதோ, பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார். அவனும் புசித்தான். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் தெரியலீங்களா? கொழுமையான விஷயம் அப்படி சொல்லும் பொழுதே வந்துட்டு என்ன நினைப்போம், ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்த பல வகையான மரச்செடிகள் வைத்திருந்தார், பல கனிகள் வைத்திருந்தார். அந்த எல்லா விருட்சங்களுக்கு நடுவே ஒரு விருட்சத்தை வச்சிருந்தார். நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு விருட்சத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. அந்த விருட்சத்தை வைத்திருந்தது நம்ம பார்வைக்கு எப்படி இருந்ததா? ஏவாளுடைய பார்வைக்கு அந்த கனி எப்பேற்பட்டதா இருந்தது? ஒவ்வொன்றா சொல்லுங்க. அது பார்க்க எப்படி இருந்ததாமா? பார்த்தாலே ஒரு இன்பம், அந்த கனியை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். அப்புறம் புத்தியை தெளிவிக்கிற கனி மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தாலே ஒரு ஆசை, அதை பார்த்தாலே எப்படியோ பிடிக்கி சாப்பிடறான். எப்படியா இந்த மாங்காய் சீசன்ல ஒரு தோட்டத்துல நல்ல மாம்பழம் பழுத்து இருக்குது, சுத்தி வர யாரும் இல்லை, நம்ம பக்கத்துல இருக்கிறோம், கைகட்டுற தூரத்துக்கு இருந்தனா அது நமக்கு என்ன தோணுங்க? பொறிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கு? ஒரு இச்சை, ஒரு ஆசை எல்லாத்துக்கும் வருமா வராதா? அப்படிதான் ஏவாளுக்கு வந்தது. வாசிங்க. இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இப்ப ஏவாள் பார்த்த பார்வை எப்படி இருந்தது? ஆண்டவர் சொன்னாரு, எல்லா ஒரு விருட்சங்களை வைத்தாரு, தோட்டத்துக்கு நடுவில் ஒரு விருட்சத்தை வைத்தாரு. வச்சுட்டு ஏவாளுடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? அது இன்பமா இருந்தது, ருசியா இருக்கும், புத்தியை தெளிவிக்கும், ஆசையா இருந்தது, பார்க்கவே அதை பொறிச்சே ஆகும் அப்படிங்கிறதா ஏவாளுடைய எண்ணம். ஆனா அந்த கனியை உருவாக்கும் போது ஆண்டவர் ஒரு விஷயத்தை பண்றார். 2வது அதிகாரம் 17வது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா. அந்த கொழுமையான பதார்த்தம், கொழுமையான போஜனம் பார்வைக்கு எப்படி இருந்ததா? இன்பமா இருந்தது. பார்வைக்கு எப்படி இருந்தது? இச்சிக்கத்தக்கதா இருந்தது. பார்வைக்கு எப்படி இருந்தது? புத்தியை தெளிவிக்கிறதா இருந்தது. ஆனால் அதை சாப்பிடுகிற நாளில் நீ என்னவாய்? நிறைய நேரங்கள் நம்ம பார்வை அப்படித்தான் இருக்கு. பார்க்க எப்படி இருக்கும்? இது நல்ல இடங்க, இங்க போன என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, இவர் சொன்னா நல்லா கேட்பாங்க, இவங்க எனக்கு நல்லதே செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்வைக்கு நல்லதா தோணுகிற எல்லா விஷயமும் கடைசியா அதை எப்படி எதை கொண்டு வருங்க? அழிவை கொண்டு வந்து விடும். அல்லேலூயா. நம்ம பார்வைக்கு செழிப்பா, சிறப்பா, உயர்வா இருக்கிற விஷயம் ஆண்டவருடைய பார்வைக்கும் ஆண்டவர் உருவாக்கும் பொழுது அது எப்படி இருந்ததுங்க? பாவமா இருந்தது. உலகத்தில் அநேக காரியங்கள் அப்படிதான். நமக்கு வந்துட்டு நல்லதா தெரிகிற அநேக காரியங்கள் பாவத்துக்கு தான் நம்மளை இழுத்துட்டு போகும், பரிசுத்தத்துக்கு இழுத்துட்டு போகாது. நிறைய நேரத்தில் சொந்த பந்தம் நமக்கு உயர்வா தெரிவாங்க, நம்ம நேரத்தில் நிறைய நேரத்தில் குடும்பம் உயர்வா தெரியும், நிறைய நேரத்தில் வேலை உயர்வா தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது பார்வைக்கு நல்லதுதான், அது பொறுமையானதுதான், இச்சிக்கப்படத்தக்கதுதான், அது நமக்கு பிடிச்சதுதான், ஆனா அது நிரந்தரம் கிடையாது. எகேமியா 8:10 சொல்லும் பொழுது அது கொழுமையான பதார்த்தத்தை சாப்பிடு. ஜீவ விருட்சத்தின் மரம் இருந்தது, நன்மை தீமை அறியத்தக்கதான மரம் இருந்தது, அந்த பழம் சாப்பிட்டா நல்லதா, ஆனாலும் அது கொழுமையானது கிடையாது. நம்ம பார்வைக்கு அநேக நேரங்களில் கொழுமையா தெரிகிற விஷயங்கள் அது நன்மைக்கு அல்ல, அது தீமைக்கும் அழிவுக்கும் நம்மளை இழுத்து செல்லும். அத்தனையும் ஆண்டவர் வச்சிருந்தாங்க. தோட்டத்துக்குள்ள எல்லாம் இருந்தது, ஆனா ஆண்டவர் ஒரு கட்டளையிட்டார், நீ அதை தொடவே தொடாத, அதை சாப்பிடுகிற நாள் நீ சாகவே. அப்ப நமக்கு கொழுமையா தெரிகிற அநேக விஷயங்கள் நம்மளை பாவத்துக்கு இழுத்து கொண்டு போயிடும். அது நம்மளை பரிசுத்தப்படுத்தாது, அது நம்மளை சுத்தப்படுத்தாது. அப்ப நம்ம எது கொழுமை? அப்ப ஆண்டவர் நினைச்சிருப்பாங்க, ஏவாள் நினைச்சிருப்பாங்க, நான் காட்டுக்கு நடுவான சென்டர்ல ஒரு மரம் இருக்கு, ஓ அப்ப இருக்கிறதுல இதுதான் டேஸ்டான மரம்,
இருக்கிறதுலே இதுதான் கொழுமையான மரம், இது இருக்கிறதுலே இதுதான் நல்ல உயர்வான மரம், அதை பறிச்சு சாப்பிடலாம்னு தீர்மானிச்சோம். இல்லையா? நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்களில் நம்ம பார்க்கிற பார்வை எப்படி இருக்குங்க, ரொம்ப மோசமான நிலைமைக்கு நம்மளை எடுத்துக்கொண்டு போயிருக்கு. இல்லையா? இந்த மேல் வசனம் சொல்லப்படுகிறது, சத்துரு வந்தா இப்போ நீ ஏன் இதெல்லாம் தொடாம இருக்கிற, இன்னும் இது எப்படி இருக்குது, இது நல்ல படம், இதை சாப்பிட்டு நம்ம புத்தி தெளிஞ்சிடும், நீங்க தேவர்கள் போல என்ன பண்ணிடுவ, மாறிடுவ. இரண்டாவது, கேட்கிற விஷயம் சரியில்லை. இல்லையா? நிறைய நேரங்களில் அவங்க கொடுக்குற கேட்கிற விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிருங்க, நம்மளை பாவத்துக்குள்ள உட்படுத்திடும். நீங்க பார்க்கறதும் கேட்கறதும் பரிசுத்தமா இருந்ததுன்னா தான் நீங்க சாப்பிடுற பொருளும் கொழுமையானதா இருக்கும். இல்லையா? சும்மா பார்வைக்கு நல்லா இருக்குங்கிறத சாப்பிடுறதுனால நமக்கு பலன் கிடைச்சிடாது. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கலர் கலராக சாப்பாடு வச்சிருப்பாங்க, கலர் கலராக உணவு வச்சிருப்பாங்க, சாப்பிட்டு வீட்டு வர்றதுக்குள்ள வயிற்று கிடைக்கும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பார்வைக்கு அழகா இருக்கிறது எதுவுமே வந்துட்டு உங்களை என்ன பண்ணாதுங்க, பலத்தை கொடுக்காது. சில நேரங்களில் பலவீனத்தை கொடுத்துரும். பார்க்கறதுக்கு அழகு இன்பமாகவும் புசிப்புக்கு நல்லா இருக்கும் நீங்க தீர்மானிச்ச எத்தனையோ விஷயங்கள் அது பாவத்தில் தான் கொண்டு போய் முடியும். இல்லையா? இந்த வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது, இன்றைக்கு பரிசுத்தமான நாள், இன்னைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு கொழுமையானதை சாப்பிடு அப்படின்னு நமக்கு எல்லா கொழுமையானது கிடையாது. பார்வைக்கு நல்லா தெரிகிறது எல்லா கொழுமையும் கிடையாது. இல்லையா? ஏவாள் அப்படி பார்த்து இச்சிக்கப்பட்டு தானும் கெட்டு போனால் தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாள். இல்லையா? இந்த குடும்பத்துக்குள்ள அநேக நேரங்கள் அப்படித்தான் இருக்கு. கணவன் ஒரு சில நேரங்களில் தவறான விஷயத்த மனைவிக்கு கொடுக்க வேண்டியதா போயிருக்கு, மனைவி தவறான விஷயங்களை கணவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா போயிருக்கு, பிள்ளைகளுக்கு தவறான காரியங்களை நம்ம எடுத்து வச்சிடும். ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. பார்ப்பது எதுவுமே பரிசுத்தம் கிடையாது. உங்க பார்வைக்கு நன்மையா தெரிகிறது ஆண்டவர் சொல்றாரு, நீ சாப்பிடுற நாள் நீ என்ன பண்ணுவ, சாகவே சாவாய். அப்ப எது உண்மையான கொழுமையான பதார்த்தம்? அல்லேலூயா. ஒரு சில காரியங்கள் நமக்கு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த விளக்கத்துக்கு நம்ம உட்பட்டவர்களா இருக்கணும். தேவன் வேண்டான்னு விளக்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, தொடக்கூடாது. தேவன் வைத்திருக்கிறது உண்மைதான், இந்த பூமியில நம்ம வைத்திருக்கிறது உண்மைதான். நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு அநேக தேவைகள் இருக்குது, அநேக காரியங்கள் வேணும், அநேகரை பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை விலக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு பரிசுத்தமான நாள், நீங்க அந்த நாளைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாகணும். அதை விலக்கி வச்சுட்டு நீங்க மற்ற காரியங்களுக்கு போனீங்கன்னா நிச்சயமா அந்த நாட்கள் என்ன ஆகுதுங்க, உங்களுக்கு நன்மை கொண்டு வராது. ஆண்டவர் விலக்கி வைத்தது விலக்கி வைத்ததா, அதை நீங்க திரும்ப போய் என்ன பண்ணக்கூடாதுங்க, தொடக்கூடாது. இந்த நாள் பரிசுத்தமான நாள், ஓய்வு நாள், இன்னைக்கு நீங்க வரணும்னு சொல்லி மத்த எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டாருன்னா அதை விட்டுருங்க, அதை போய் தொடாதீங்க. அதை தொடுகிற நாட்கள் நீங்க என்னதான் ஆவீங்க, சாகவே உங்களுடைய ஆத்மா நஷ்டப்பட்டு நீங்க கெட்டு போயிருவீங்க, நித்திய ஜீவனுக்கு போக முடியாது, பரிசுத்தப்பட முடியாது. காரணம் என்ன, ஆண்டவர் விலக்கி வைத்த உலகத்தையும் ஆண்டவர் விலக்கி வைத்த மற்ற ஆசை இச்சைகளையும் நீங்க நோக்கி ஓடாதீங்க. அது நிச்சயம் உங்களுக்கு நித்திய ஜீவனை என்ன பண்ணாதுங்க, கொடுக்கவே கொடுக்காது. அல்லேலூயா. அப்ப நிறைய நேரங்களில் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சில காரியங்கள் விலக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, போய் தொடாதீங்க. அது பார்வைக்கு இன்பமா இருக்கும், பார்வைக்கு இச்சையா இருக்கும், பார்த்தா அது நல்லா இருக்குன்னு நினைப்போம். நிச்சயம் அது உங்களுக்கு என்னத்தை கொடுக்காதுங்க, நித்திய ஜீவனை கொடுக்காது, அது உங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ இந்த முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, கொழுமையான காரியங்களை புசி, கொழுமையான காரியங்களை எடுத்துக்கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த கொழுமை அது எப்படி இருக்கக்கூடாதுங்க, நம்முடைய பார்வைக்கு கொழுமையா இருக்கக்கூடாது. நம்ம பார்த்து இது செழிப்புன்னு நம்ம நினைக்க கூடாது, அது உண்மையிலேயே கொழுமையான காரியங்கள் கிடையாது. அல்லேலூயா. அப்ப வேதாந்தர் ஆண்டவர் கொடுத்தாரு, இந்த நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சம் எல்லா இடத்துலயும் சென்டர்ல இருந்தது, பார்க்கறதுக்கு அருமையா இருந்தது, பார்க்கறதுக்கு தெளிவா இருந்தது. ஆனாலும் அது சாப்பிடுகிற நாட்கள் நீ என்னவாய், சாகவே. இப்ப நம்ம நினைக்கிறது போல அது என்னதுங்க, கொழுமையானது கிடையாது. இரண்டாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. என்ன ஆகும், 11வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிங்க. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து கேந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும். இப்ப இரண்டாவது கொழுமையான பதார்த்தம் உங்களுக்கு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அதாவது நெகேமியால படிச்சது போல அவர் என்ன சொல்றாரு, கொழுமையான பதார்த்தத்தை சாப்பிடு அப்படின்னு நிறைய நேரங்களில் நம்ம உணவுகளை நினைச்சுக்கிறோம். அப்ப ஆண்டவர் வச்ச விருச்சம் நல்ல கொழுமை தானே அப்படின்னு நினைப்போம். ஆனா கடைசியில் ஆண்டவர் என்ன சொன்னாரு, அது கொழுமை அல்ல அப்படின்ட்டு. இரண்டாவது ஒரு உதாரணம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தாரு. அது எப்படி இருந்ததாமா, அதை அரைச்சு அப்பங்களா சுடும் பொழுது புது ஒலிவு எண்ணெயுடைய ருசி இருந்ததாமா.
அப்ப அது அருமையான விஷயம் தானே, கொழுமையான பதார்த்தம் தானே. 40 வருடங்கள் சாப்பிட்டாங்க, அவர்களுக்கு வியாதி வரல, யாருக்கு பிபி வரல, யாருக்கு சுகர் வரல, யாரும் பலவீனப்பட்டு போகல. அந்த சாப்பாடு எப்படி இருக்குங்க, நல்ல பலமுள்ளதா இருந்தது. அப்ப அது கொழுமையான சாப்பாடு தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கொழுமையான உணவு தேவைப்பட்டது. அன்றைய நாள் பரிசுத்த நாளா இருந்தது. கொழுமையான போஜனத்தை கொள்ளுங்க அப்படின்னு ஒரு மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். அப்ப அந்த மன்னா கொழுமையான ஒரு போஜனமாய் பார்க்கப்பட்டது. அவர்கள் சாப்பிட்டாங்க, திருப்தி அடைந்தார்கள். இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆனாலும் சொல்லப்படுகிறது, இந்த கொழுமையான பதார்த்தங்கள் நிறைய நேரங்கள்ல அதோடைய வேலையை செய்ய கிடையாது. சங்கீதம் 78வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. மன்னா என்ன தானியங்களாமா? வார்த்தை திரும்ப வாசிங்க. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம கீழே விளையிற தானியத்தை தான் சாப்பிட்டுக்கிறோம். நமக்கு வானத்தில் விளைஞ்சு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த மன்னாங்கிறது வானத்தின் தானியம் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு மன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. எத்தனை வருஷம் அவங்க சாப்பிட்டாங்க? 40 வருஷம் மன்னாவை சாப்பிட்டாங்க. இப்போ ஒரு வருஷம் அரிசி சாப்பிட்டாலே அவங்களுக்கு என்ன வந்துருது? 3 வேளை வெள்ளை சாப்பாடு சாப்பிட்டாலே அவங்களுக்கு சுகர் வந்துருது, பிபி வந்துருது. இப்ப என்ன பண்றாங்க? வெள்ளை சாப்பாடு 3 வேளையும் சாப்பிடாதீங்கிறாங்க. அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, மாத்தி மாத்தி சாப்பிட சொல்றாங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் மன்னாவை சாப்பிட்டாங்களா? அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்துதா? அவங்களுக்கு ஏதாவது வியாதி வந்துதா? அவங்களுக்கு ஏதாவது பலவீனம் வந்துதா? அவங்களுக்கு எதுவுமே வரல. காரணம் என்ன? அவர்கள் சாப்பிட்டது என்ன பதார்த்தம்? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன வசனத்தின் பிரகாரம் சொல்லுங்க. அவர்கள் சாப்பிட்டது என்னது? இல்ல, நம்ம முதல் அதிகாரத்தை வாசிங்க. நெகேமியா 8:10 என்ன படிச்சோம்? அவர்கள் சாப்பிட்டது கொழுமையான போஜனம். அந்த கொழுமையான போஜனம் அவர்களுக்கு தீமையை உண்டு பண்ணல. என்னாச்சுங்க? நல்ல பலத்தை கொடுத்தது, ஆரோக்கியத்தை கொடுத்தது, 40 வருஷம் நல்லா ஓட பலத்தை கொடுத்தது. அல்லேலூயா. அந்த ருசி எப்படி இருந்தது? 31வது வசனம் வாசிங்க. வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அது எப்படி இருந்துங்களா ருசி? மன்னா தேனிட்ட பணியாரம் மாதிரி அவ்வளோ ருசியாமா. அப்போ ஆண்டவர் வானத்துல இருந்து கொடுத்த ஒரு தானியம் அவர் 40 வருஷம் பலத்தை கொடுத்தது, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தது, நல்லா சாப்பிட்டாங்க, புது ஒளிவு எண்ணம் போல ருசி இருந்தது. அப்புறம் எப்படி இருந்தது? தேனிட்ட பணியாரமா இருந்தது, நல்ல வாசனையா இருந்தது. இப்படி அநேக காரியங்கள் இருந்த போதிலும் அந்த மன்னா அவர்களுக்கு கொழுமையா தான் இருந்தது, அது ஆசீர்வாதமா தான் இருந்தது. ஆனாலும் ஒரு விஷயம் நடந்தது. வாசிங்க 20வது வசனத்தை வாசிங்க. அதுலயே மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதை விடிய காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் கோபம் கொண்டார். அல்லேலூயா. தேனிட்ட பணியாரமா இருந்தது, புது ஒளிவெண்ணமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அதுல என்ன பிடிச்சிருச்சு? பூச்சி. அதுக்கு என்ன ஆயிட்டு? நாற்றம் எடுத்து போயிடுச்சு. இப்ப என்னாச்சுங்க? இந்த கொழுமையான பதார்த்தம் நினைச்சோம், அது நல்ல பலத்தை கொடுக்கிற பதார்த்தம் நினைச்சோம். ஆனாலும் அதை நாற்றம் எடுத்து அது பூச்சி பிடித்து போனது. நிறைய நேரங்களில் கொழுமையான பதார்த்தம் நினைக்கிறது எதுவுமே என்னங்க நிரந்தரம் கிடையாது. நம்ம ஞானத்துக்கு தெரிஞ்சு பார்வைக்கு அருமையா இருந்து ஆசைப்படுறது, இச்சிக்கப்படுறது எதுவுமே என்னங்க நிரந்தரம் கிடையாது. ஆண்டவர் அதை பூச்சி பிடிக்க வச்சு நாற்றம் எடுக்க வைத்தார். அல்லேலூயா. காரணம் என்னங்க? அவர்கள் சொல்லை கேட்கவில்லை. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் இங்கிருந்து வருகிற வார்த்தையில நீங்க கேட்காம போறீங்களா? நீங்க சாப்பிடுற அந்த கொழுமையான மன்னா உங்களுக்கு நாற்றம் எடுத்து போகும். தேவனுடைய வார்த்தையை கேட்காம நீங்க அசட்டை பண்ணிட்டு போறீங்களா? அந்த மன்னா என்ன? பூச்சி பிடித்து போகும். அந்த மன்னா தான் உங்களுக்கு ஜீவன், அந்த மன்னா தான் ஆயுசு நாள், அந்த மன்னா தான் பலன். ஆனா நீங்க சொல்ற வார்த்தையை கேட்கலீனா, தேவனுடைய வார்த்தையை மதிக்கலீனா, அதை விட்டு போனீங்கன்னா அதை நாற்றம் எடுத்து அது பூச்சி பிடிக்கும். அல்லேலூயா. அப்ப அது கொழுமையான பதார்த்தமா? நான் வரைக்கும் வாசிக்கும் பொழுது எப்படி இருந்தது? மன்னா பயங்கரமான விஷயம் நினைச்சோம். ஆனா அதே நாற்றம் எடுத்து போச்சு, பூச்சி பிடித்து போச்சு. காரணம் அது கொழுமையானது கிடையாது.
நீங்க உலகத்துல எதெல்லாம் கொழுமைன்னு நினைக்கிறீங்களோ, உங்க ஆஸ்தி அந்தஸ்து சொத்து பத்து பிள்ளைகள் குடும்பம் நினைக்கிறீங்களா, அது எதுவுமே கொழுமை கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அடிஷனல், அதெல்லாம் அது எதுவுமே மெயின் கிடையாது. உங்களுக்கு கொடுக்கிற வருமானம், உங்களுக்கு கொடுக்கிற வேலை, உங்களுக்கு கொடுக்கிற சொந்த பந்தம், உங்களுக்கு கொடுக்கிற உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஒரு நிமிஷத்துல உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க. அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது எதுவுமே கொழுமையான விஷயம். அப்ப எதுதான் கொழுமை? ஆண்டவர் சொன்னாரே, கொழுமையானதை நீ சாப்பிட்டாரு, நல்ல பழம் ஆண்டவர் கொடுத்த நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சமும் கொழுமை இல்லை. அது வந்துட்டு சாகவே சாவாயிட்டாரு. இந்த மண்ணா கொடுத்தாரு, இந்த மண்ணா கொழுமையான்னு பார்த்தா அதுவும் நிரந்தரம் கிடையாது, அதுவும் பூச்சி புடிச்சு போச்சு. அப்ப எதுதான் உண்மையான கொழுமை? அல்லேலூயா. யோவான் 6வது அதிகாரம் 49வது வசனத்திலிருந்து 51வது வசனம் வரைக்கும் வாசிங்க. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. நான் வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மூதாதையர்கள் உனக்கு சேர்ந்தவங்களா அப்பத்தை புசிச்சாங்க, செத்து போயிட்டாங்க. வானத்துல இருக்கிற மன்னாதான், வானத்துல இருந்து கொடுத்ததுதான். ஆனா அந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் இறந்து போனார்கள். ஆனா நான் கொடுக்கிற மன்னா என்னதுங்க? அழியாத போஜனம், ஒரு மகத்தான போஜனம், ஒரு கொழுமையான போஜனம். என்னங்க இந்த வார்த்தையின் பிரகாரம்? ஜீவ அப்பம் நானே. அவருடைய சரீரம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, அவருடைய ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. இப்ப உலகத்துல எல்லா போஜனமும் அழிஞ்சிருங்க. பாக்கறதுக்கு டேஸ்டா இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிருங்க, பாக்கறதுக்கு நல்லா இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிருங்க. ஒரு நாள் அது உங்களுக்கு வியாதி கொண்டு வரும், ஒரு நாள் பலவீனத்தை கொண்டு வரும், ஒரு நாள் சுகவீனத்தை கொண்டு வரும். ஆனா ஒரே போஜனம் இருக்குது, அதான் மெய்யான போஜனம், அதுதான் கிறிஸ்துவின் சரீரம். யார் அந்த சரீரத்தை சாப்பிடுறாங்களோ, யார் அவருடைய ரத்தத்தை பானம் பண்றாங்களோ, அவர்களும் இயேசுடைய சரீரத்தை சாப்பிடுறதுனால, இயேசுடைய ரத்தத்தை போஜனம் பண்றதுனால அவர்கள் ஒரே சரீரமா இருக்கிறார்கள். இயேசுடைய சிந்தனை, இயேசுடைய எண்ணம் அவர்களுக்குள்ள வருது. காரணம் என்னங்க? அவருடைய ரத்தத்தை, அவருடைய மாம்சத்தை புசிக்கிறார்கள். யூதர்களுக்குள்ள பயங்கரமான கலக்கம். இவன் வந்துட்டு தன்னுடைய சரீரத்தை சாப்பிட கொடுப்பான், எப்படி ரத்தத்தை கொடுப்பான்? அதை எதற்கு ஒப்பனையா சொல்லப்படுகிறது தெரியுங்களா? அவருடைய மாம்சமும் ரத்தத்தையும் நம்மளே அவரோட பக்கத்துல கொண்டு போய் நாமும் அவரும் இணைவதற்கு இந்த மாம்சமும் ரத்தமும் தான் ஒரே வழி. எப்ப அவருடைய ரத்தத்தையும் எப்ப அவருடைய மாம்சத்தையும் புசிக்கிறீங்களோ, அப்பவே நீங்களும் அவரும் ஒரே சரீரமாய் மாறுகிறீர்கள், ஒரே ரத்தத்தை உடையவர்களாய் மாறுகிறீர்கள், ஒரே மரத்தில் உள்ள செடிகளாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப அந்த செடியில ஒட்டப்பட்ட நீங்கள் எப்பேற்பட்ட கனிகளை கொடுப்பீங்க? நல்ல கனிகளை கொடுப்பீங்க. அல்லேலூயா. நல்ல மரம் என்ன கனிகளை கொடுக்கும்? நீங்கள் கிளைகளா இருக்கிறீங்க, அவர் மரமா இருக்கிறார். அந்த மரத்துல ஒட்டப்பட்ட கிளைகள் நல்ல கனிகளை கொடுக்கும். அப்ப நான் எப்படி ஒட்டப்படுறது? எப்பொழுது அவருடைய மாம்சத்தையும் எப்பொழுது அவருடைய ரத்தத்தையும் நீங்க அருந்துகிறீர்களோ, எப்ப அவரோட ஐக்கியப்படுகிறீர்களோ, அப்பொழுதே உங்களுடைய மாம்சம் புதிதாக்கப்படுது, அப்பவே ரத்தம் புதிதாக்கப்படுது, அப்பவே நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. 51வது வசனத்தை வாசிங்க. வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப மெய்யான போஜனம், அப்ப கொழுமையான போஜனம் எதுங்க? ஆண்டவருடைய சரீரம். அவர்தான் ஜீவ அப்பம், அவர்தான் பூமியில வந்து நமக்காக பலி செலுத்தப்பட்ட ஒரு அப்பம். அல்லேலூயா. அப்ப அதை யாரு புசிக்கிறாங்களோ அவன் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான்? மரணமடைய மாட்டான், மறிக்க மாட்டான். ஒருவேளை நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தை சாப்பிட்டு ஆத்மா மரிச்சு போச்சு, மண்ணாவை சாப்பிட்டு ஆத்மா மரிச்சு போச்சு. ஆனா வானத்துல இருந்து இறங்கின ஜீவ அப்பத்தை யார் யார் எடுத்தாங்களோ, யார் யார் தொட்டார்களோ, யார் யார் புசித்தார்களோ, ஒரு நாளும் ஒருபோதும் மரணத்தை ருசி பார்ப்பதே இல்லை. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை.
அப்ப வானத்திலிருந்து இறங்கிற ஜீவ அப்பம் வருதாங்க. கீழ் வசனத்தை வாசிங்க, 54வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஒரே வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ வந்துட்டு எப்படி கொழுமையான போஜனத்தை சாப்பிடும். அந்த கொழுமையான போஜனம் உன்னை உயிர்ப்பிக்கணும். கடையில நல்ல கொழுமையா இருக்குதுன்னு பயங்கரமா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு பக்கெட் பிரியாணி 999 ரூபான்னு போடுவான். அதுக்குள்ள 4 சிக்கன் பீஸ் 4 முட்டை வச்சு சாப்பிட்டு அதையவே காலத்துல சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கொழுமையான உணவு தான். அது உங்களுக்கு என்ன பண்ண, ஒரு காலத்துல என்ன பண்ண கொண்டு வரும், வியாதியை கொண்டு வரும். ஆண்டவர் கொடுக்கிற கொழுமையான போஜனம், ஆண்டவர் கொடுக்கிற கொழுமையான பதார்த்தம் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். அல்லேலூயா. உங்களுக்கு பலத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. உங்களுடைய பலவீனங்களை மாற்றும். அல்லேலூயா. அது நீங்க எவ்வளவு சோர்வுள்ளவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பாடுள்ளவர்களா இருந்தாலும் சரி, அது உங்க எல்லா பலவீனங்களையும் மாற்றும். கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. தேவ கிருபை உங்கள் மேல் நிலைநிறுத்தும். ஆமென். இப்ப நீங்க சாப்பிட வேண்டியது எப்பேற்பட்ட போஜனங்க, கொழுமையான போஜனம். அந்த கொழுமையான போஜனம் உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். 56வது வசனம் வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறார், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சாதாரண உணவு கிடையாதுங்க. இந்த கொழுமையான போஜனம் என்ன பண்ணுங்களா, உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கவும் நீங்க அவருக்குள்ள நிலைச்சிருக்கிறதுக்கு ஒரே வழிகோல் என்னதாங்க, அவருடைய மாம்சத்தை ரத்தத்தையும் புசிப்பது. நான் வேற அவர் வேறையா இருந்தா உங்களால கனி கொடுக்க முடியாது. எதற்காக திருவிருந்து எடுக்குங்கிற, எதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்குங்கிற காரணம் என்ன தெரியுங்களா, நீங்களும் அவரும் ஒரே சரீரமா இருக்கும், நீங்களும் அவரும் ஒரே மாம்சமா இருக்கணும். நீங்க அப்படி இருந்தா என்ன பலன்? 53வது வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்க மாம்சத்தை புசிச்சு ரத்தத்தை நீங்க அருந்தாம இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இல்ல, ஜீவன் இல்ல. நம்ம சாப்பிடுற உணவை நமக்கு என்னத்தை கொடுக்கணுங்க, ஜீவனை கொடுக்கணும். அந்த ஜீவன் தான் உங்களை நித்திய ஜீவனுக்கு அழைத்து கொண்டு போகும். அல்லேலூயா. அப்போ உலகிலேயே ஒரு மகத்தான ஒரு கொழுமையான போஜனம்னா அது என்னங்க, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம். இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் உங்களுக்கு கொழுமையான பதார்த்தத்தை கொடுக்க முடியும். உங்களுக்கு மத்த எந்த பொருளுமே உங்களுக்கு என்னத்தை கொடுக்காதுங்க, கொழுமையான போஜனமா இருக்காது, பலனுள்ள போஜனமா இருக்காது, உங்களுக்கு பலத்தை கொடுக்கிற போஜனமா இருக்காது. ஒரே போஜனம், அது ரா போஜனம். அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரே போஜனம், இது ரா போஜனம். அல்லேலூயா. அது திருவிருந்துதா உங்களை புதிதாக்கும், உங்களை கொழுமையுள்ளவர்களாய் மாற்றும். உங்களுக்கு கொழுமையான பதார்த்தமும் கொழுமையான போஜனமாய் இருப்பது ஆண்டவருடைய மாம்சமும் ஆண்டவருடைய ரத்தமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 6வது அதிகாரம் 48வது வசனம் வாசிங்க. ஜீவ அப்பம் நானே. ஆமென், அல்லேலூயா. இதே அப்பம் உங்களை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகும். இயேசுவை உங்களை இணைத்து வைக்கும். உங்களுடைய ஜீவன் தப்புவிக்கும். நீங்கள் அழியாமல் காக்கப்படுவீர்கள். அது ஒரு எங்கிருந்து இறங்கி வந்த அப்பமா, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப நீங்க யாரை உட்கொள்ளணும் சொல்லுங்க, தப்புல. யாரை உட்கொள்ளணும்? இயேசுவை உட்கொள்ளணும். இயேசுங்கிற வார்த்தை உட்கொள்ளணும். அவர் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிக்கணும். அவருக்குள்ள ஓடணும். நீங்கள் அவரும் ஒரே சரீரமாய் ஒரே மாம்சமாய் இருந்தா தான் உங்களுக்கு என்ன, நித்திய ஜீவன். உங்களுக்கு அழிவு இல்ல, நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த ஜீவ அப்பத்தை, இந்த இயேசுவை நான் எப்படி பெற்றுக் கொள்வது? அதுதான் திருவிருந்து. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தராகிய பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு நாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறதே, இதை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு மாதிரியை வைத்து விட்டு போறார், ஒரு திருவிருந்து ஆராதனை வைக்கிறார், ஒரு அப்பத்தை எடுத்து பிட்டார்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் எப்படிப்பா கொழுமையான பதார்த்தத்தை சாப்பிடலாம்னா, இதை விட கொழுமையானது இந்த ஊர் உலகத்திலே எதுவும் கிடையாது. அல்லேலூயா. அப்ப இருக்கிறதுலே கொழுமையான உணவு எதுங்க? நீங்க சாப்பிடுகிற இந்த அப்பம் தான் கொழுமை. உலகத்துல நீங்க அப்பத்துக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. இந்த அப்பத்துக்கு ஒரு காப்புரிமை இருக்குது. என்ன காப்புரிமைங்க? இதுதான் உங்களுக்கு கொழுமையான போஜனம். அல்லேலூயா. இந்த அப்பத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க கொழுமையா இருப்பீங்க, நித்திய ஜீவனுக்கு போவீங்க, இயேசுவை நீங்களும் ஒண்ணாயிருவீங்க, உங்களுடைய ஆத்மா அழிவிலிருந்து தப்பி வைக்கப்படும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு அப்பத்தை மாதிரியாக எடுத்து பிக்கிறார். கீழ் வசனத்தை வாசிங்க, 24வது வசனம். ஆண்டவர் ஒரு மாதிரியை வைக்கிறார், ஒரு அப்பத்தை எடுக்கிறார், பிற்கிறார், இது என்னுடைய சரீரமா இருக்குதுங்கிறார். அல்லேலூயா.
அப்ப ஆண்டவர் அப்பத்தை எடுத்து பிட்டு இது சரீரம்ங்கிறார். கீழ் வசனம் வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படி பாத்திரத்தில் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை நினைவு கூறும்படி என்ன பண்ணுங்க, இதை செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வருகிறாருங்கிற வருகையை நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதை ஒரு நாள் நம்ம மறந்து போக கூடாது. அல்லேலூயா. யோவான் 6வது அதிகாரம் 54வது வசனம் வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப நமக்கு கொழுமையான பதார்த்தம்னா நம்மளை உயிர்ப்பிக்கணும், நமக்கு ஜீவனை கொடுக்கணும். நம்மளை கடைசி நாள்ல எழுப்பக்கூடிய ஒரே கொழுமையான பதார்த்தம் என்னங்க? ஆண்டவர் கொடுக்கிற ஜீவ அப்பமும் ரசமும். அல்லேலூயா. அதை சாப்பிடுகிறவர்கள் ஒரு நாளும் பசி அடைய மாட்டாங்க, அதை அருந்துகிறவர்கள் ஒரு நாளும் தாக்கம் அடைய மாட்டார்கள். அது கொழுமையான பதார்த்தமாய் உங்களை நித்திய ஜீவனுக்கு அழைத்துக் கொண்டு போகும். 56வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப எதுக்கு திருவிருந்து எடுக்கணும் அப்படின்னா, ஆண்டவருக்குள்ள நீங்க நிலைச்சிருக்கணும், அவர் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும். அப்பதான் நீங்க வேர் கொள்ள முடியும், அப்பதான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. அப்ப நெகேமியா எடுத்து வாசிங்க. 8:10 இப்ப வாசிங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து, மதுரமானதை குடித்து. அல்லேலூயா. அப்ப கொழுமையான போஜனம் என்னங்க? ஜீவ அப்பம். நீங்க எடுக்கிற திருவிருந்து அந்த அப்பம் தான் கொழுமையான போஜனம். அடுத்த வார்த்தைங்க, மதுரமானதை குடித்து. உலகத்தில் நீங்க எதை குடிச்சாலும் எவ்வளவு பெரிய டேஸ்டா இருந்தாலும் அது மதுரம் கிடையாது. ஆண்டவருடைய ரசத்தை எடுக்கிறீங்க தெரியுமா, அதுதான் மதுரமானது ஒன்று. ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஆமென். அல்லேலூயா. இந்த மதுரமானதை குடிச்சு கொழுமையானதை சாப்பிடுறது எப்ப சாப்பிடணும்? இந்த வார்த்தையில இருக்குது பாருங்க, இந்த வார்த்தை வாசிங்க. இந்த மதுரமானதை நீ சாப்பிடுட்டாங்க, கொழுமையானதை சாப்பிடுட்டாங்க, மதுரமானதை குடிட்டாங்க. அது என்னைக்கு? இந்த நாள் ஆண்டவருடைய பரிசுத்தமான நாள். அல்லேலூயா. இந்த பரிசுத்த நாள்ல, இந்த ஓய்வு நாள்ல, இந்த திருவிருந்து நாள்ல நீ என்னத்தை சாப்பிடு? கொழுமையானதை சாப்பிடு. நீ என்ன பண்ணு? மதுரமானதை குடி. அது என்னங்க? நீங்க நினைக்கிற மாதிரி உலக பொருள் கிடையாது. ஜெபத்தை முடிச்சுட்டு போனதுன்னு நல்லா சாப்பிட்டு தூங்குறது கிடையாது, நமக்கு பிடிச்சதை குடிக்கிறது கிடையாது. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள்ல நீ கொழுமையானதை நீ சாப்பிட்டு, ஜீவ அப்பத்தை சாப்பிட்டு, நீ மதுரமானதை குடிச்சு, ஆண்டவருடைய ரத்தத்தை குடிச்சினா உன் ஆயுசு நாட்கள் பெருகும், நித்திய ஜீவனுக்குள்ள போவீங்க, உங்களுடைய பாவங்கள் மாற்றப்படும். பரிசுத்தமான நாளை பரிசுத்தமாய் ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. இந்த திருவிருந்து உதாசீனமா போட்டு போகாதீங்க. இன்றைய நாள் எத்தனையோ பேருனால திருவிருந்து எடுக்க முடியல. இன்றைய நாள்ல கொழுமையானதை சாப்பிட்டா உங்களுக்கு பலன், கொழுமையானதை குடிச்சாதான் உங்களுக்கு பலன். அதுதான் ஆரோக்கியம், அதுதான் உங்களை ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுக்கும். அல்லேலூயா. இதனால ஏனோதானம் இருக்காதீங்க. இந்த திருவிருந்து சும்மா கொடுக்கிறது கிடையாது. அந்த திருவிருந்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள பலன் வருது. இயேசு உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கிறார். நீங்க நித்திய ஜீவனுக்கு போவதற்கு ஒரு வழியா இருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்தமான நாள், இந்த ஓய்வு நாள்ல நீ கொழுமையானதை சாப்பிடு, நீ வந்துட்டு மதுரமானதை குடி. திருவிருந்து முக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. முக்கியமா சொல்லப்படுகிற கடைசி வார்த்தை எடுத்து வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த நாள்ல கோபமா, சங்கடமா, பிரிவினையா, ஒருத்தருக்கு முறுமுறுத்துட்டு போகாதீங்க. இந்த நாள் என்ன நாள்? பரிசுத்தமான நாள், மகிழ்ச்சியான நாள். அல்லேலூயா. அப்ப நீங்க கட்டாயம் வந்துட்டு நீங்க எப்படி இருக்கணுங்க? மகிழ்ச்சி உள்ளவர்களா இருக்கணும். சோர்ந்து போகாதீங்க. உலகத்துல போராட்டம் உண்டு, கஷ்டம் உண்டு, பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனா நீங்க எப்ப திருவிருந்து எடுக்கிறீங்களோ, எப்ப பரிசுத்தமான நாள்ல அப்பத்தை ரசத்தை எடுத்துக்கிறீங்களோ, அப்பவே அது உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாய் மாறும். அந்த நாள் மகிழ்ச்சியா மாறணும்னா அது எப்பேற்பட்ட நாளா இருக்கணும்? முதலாவது பரிசுத்தமான நாளா இருக்கணும். அந்த பரிசுத்தமான நாள்ல நீங்க என்ன பண்ணுகிறவர்களா இருக்கணும்? நீங்க வந்துட்டு கொழுமையான போஜனத்தை சாப்பிடுகிறவர்களா இருக்கணும், திருவிருந்து எடுக்கிறவர்களா இருக்கணும். இந்த பரிசுத்தமான நாள்ல திருவிருந்து எடுக்கிறவங்களுக்கு கர்த்தர் மகிழ்ச்சியானதை தருவார். அல்லேலூயா. இப்ப அழிஞ்சு போகிற நல்ல கொழுமையான பதார்த்தம் அல்ல, என்றும் அழியாத ஜீவ அப்பத்தை புசியுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. தேவ அப்பத்தை புசியுங்கள், திருவிருந்து எடுங்க. அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து எடுப்பது, நீங்க பரலோகத்துக்கு போவது ஒரு முக்கியமான வழி. அல்லேலூயா. அதை உதாசீனப்படுத்திட்டோ, அதை விட்டுட்டு போவதோ கிடையாது. கர்த்தர் பரத்துல இருந்து பார்க்கிறார். நிச்சயம் உங்கள் வேண்டுதல்களை கேட்பார். நீங்க எப்படி இருக்கீங்க? கொழுமையானதை சாப்பிட்டவர்கள் ஒரு நாள் நசலா இருக்க மாட்டாங்க. மதுரமானதை குடித்தவர்கள் ஒரு நாள் பலவீனப்பட்டு
போக மாட்டார்கள். அப்ப கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா.